ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீராஸ் டே டு டே வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னுடைய சண்டே விலாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சண்டே மோஸ்ட்லி நாங்கள் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இந்த வாரம் எப்படியாவது போயிடணும். பசங்களாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவே நாங்கள் தீவு தீடலுன்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம் பக்கம். ஸோ பக்கமாக தான் இருந்தது எங்களுக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட், பசங்க தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அதோடைய விலாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் என்ட்ரன்ஸில் போனோம். டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு வந்து 40 ருபீஸு, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அபவ் 4 இயர்ஸ் வந்து 25 ருபீஸ் தான் இருந்தது. நாமினலாக தான் இருந்தது. லைக் இது டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே முன்னால் போனோடனே ஃபஸ்ட்டு வந்து என் பசங்க போனோடனே எதுவுமே பார்க்கவே விடலை. அவங்க அப்படியே டைரெக்டாக இது கார் ரைட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதில் போயாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் பசங்க அதில் ஆனாங்க. அதில் வந்துட்டு ஒரு ரைடுக்கு ஒரு பசங்களுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்லி ஆக்சுவலாக 5 ரவுண்ட்ஸ் தான் தராங்க. நம்ம வந்து ஒரு 5 ரவுண்டு போய் வந்தாவே அவ்வளோதான் முடிஞ்சுது. கொஞ்சம் பொருளெல்லாம் கூட ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. டிக்கெட்ஸ் கூட கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. பட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ மற்றபடி வெறும் 5 ரவுண்ட்ஸ் தான். 5 ரவுண்ட் ஆனவொடனே ஓகே இறக்கிடுறாங்க. பட் பசங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸாக இருந்தது. ஸோ என் பசங்களாம் ஃபுல் ஹாப்பி. நியர்பை ஃபேமிலிக்கு நல்லா போயிட்டு வர பசங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருந்தது. நீங்களும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். ஸோ 5 ரவுண்ட் ஆகிடுச்சின்னு என் பையனை கிளப்பிட்டாங்க போதும் அப்படின்ட்டு. அவன் வந்து அக்கா மட்டும் ஆடுறா, நான் ஆடல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அப்பா கிட்டே இன்னொரு ரவுண்டு போகலான்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தான். சரி போதும்பா அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். அவனை சமாதானம் பண்ணுறதே எனக்கு பெரிய வேலையாக இருந்தது. ஸோ லாஸ்ட்டில் என் பொண்ணையும் இறக்கிட்டாங்க. அப்புறம் அப்படியே போகணும். அது வந்துட்டு மெர்மெட் ஷோ அப்படின்ட்டு. சரி உள்ளே என்ட்ரு ஆகணும். அங்கே பார்த்தாச்சுன்னா அவதார் மாதிரி இருக்கும். லைக் செட்டப் எல்லாம் ஃபுல் அவதார் மாதிரி அப்படியே செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கும் அப்படியே ரியலாக அப்படியே ஒரு செட்டப், அந்த அவதார் ஃபிலிம் பார்க்குற மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு அவதார் வராங்க பாருங்களேன். அவங்களே சொல்லாதீங்கன்னு அப்படியே பசங்களை வந்து அப்படியே பயப்படுத்துறதுக்கு. ஆனால் என் பசங்க பார்த்துட்டாங்க. என் பையன் தான் பயந்துட்டு ஆக்சுவலாக. ஸோ அப்படியே நின்று அங்கெல்லாம் பசங்க நின்று வளைச்சி ஃபோட்டோ எடுத்தாங்க. அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்படியே முன்னால் போனால் கொஞ்சம் அதே மாதிரி தான் செட்டப் இருந்துச்சு. ஆல் ரவுண்டாக ஃபுல்லாக அங்கங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப லைட் எஃபெக்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த உண்மையிலேயே அந்த அவதார் இது உள்ளே போனால் எப்படி இருந்துச்சு அந்த ஃபிலிமில், அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்தவொடனே இங்கே ஒரு அவதார் இருந்தது. ஸோ அப்படியே அந்த அவதார் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோஸு ஒரு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மெர்மெட் ஷோ அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய டேங்க் இருந்ததே தவிர அதில் மெர்மெட் இல்லை. பார்த்தா மெர்மெட் எடுத்துன்னு வந்து பக்கத்தில் அந்த ஷெல்லுன்னுவாங்க இல்லைங்களா, அதில் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் அங்கே போய் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கினாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போய் என் பசங்களும் ஃபுல்லாக குஷி. மோஸ்ட்லி போகல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய். ஸோ இதை தான் ஃபோட்டோஸ் எல்லாம் உட்காந்து ஷேர் பண்ணோம். என் பசங்களும் போயிட்டு அப்படியே மெர்மெட் கிட்ட ஹைஃபை எல்லாம் கொடுத்துட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு அவங்களும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கினாங்க.
பக்கத்தில் உட்காந்து. ஸோ அப்புறமேட்டு போனோன்னா ஒரு ஃபிஷ் ஒரு இது மாதிரி இருக்குது, லைக் சப்வே மாதிரி. அது உள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாக கொஞ்சம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கங்கே அப்படியே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் க்யூவில் மெர்மெட் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கணும். நிறைய பேர் வெயிட் பண்ணி ஃபுல்லாக ரஷ்ஷாக க்யூ மாதிரியே நின்றுட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. இந்த மெர்மெட் ஷோஸ்க்கும் 100 rupees பர் பர்சன். மோஸ்ட்லி எல்லாமே 100 தான் இருந்தது. எதுவுமே கம்மியே கிடையாது. வெறும் அந்த சின்ன பசங்க ரைட்ஸ் மட்டும்தான் ஒரு 80 அப்படின்னு. இது ஹாண்டட் ஹவுஸு. பட் பசங்க வந்து இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெட் ஷாப் கூட இருந்தது. ஸோ பெட்ஸு லைக் இதுவெல்லாம் பேர்ட்ஸ் எல்லாம். அப்புறமேட்டு அந்த டனலுக்கு போகணும். லைக் அதான் ஃபிஷ்ஷஸ் டனல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மேலே வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம நடுவில் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா இருந்தது. நல்லா ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே குட்டி குட்டியாக கலர் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. போக போக கொஞ்சம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம என்ன தான் வீட்லேயே இருந்தாலும் பசங்களை வெளியேட்டுன்னு போய் அவங்க ஹாப்பினஸ் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் என்ன தான் சோகமாக இருந்தாலும் இந்த பசங்க கூட வெளியே போய் அவங்க முகத்தில் பார்க்குற சந்தோஷத்துக்கோசரமே வெளியே போகணுன்னு தோணும். நம்மளுக்கு 1008 டென்ஷன் இருக்கும், கவலை இருக்கும். அதை வந்து அவங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு அந்த ஏஜோ இல்லை, புரிஞ்சுக்கிற ஏஜ். அவங்களுக்கு வந்து அதை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம், வெளியே போனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், புது ட்ரெஸ் போட்டால் சந்தோஷம். ஸோ நம்மளோட சந்தோஷம் இதில் என்ன இருக்குன்னா, அவங்கள பார்த்து அவங்க படுற சந்தோஷம் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இதுதான். இது சின்ன விஷயம்தான், பட் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ புரிஞ்சு நடந்துக்கும் போ பசங்களையும் நம்மளும் அப்படின்ட்டு. ஸோ ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. பசங்களாம் தொட்டு பார்த்துறது, அவங்க அப்பாவை தூக்கி காட்டுப்பான்னு மேலே தூக்க வச்சு அதை தொட்டு பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. என் பையனெல்லாம் அத்தை பார்த்து கூடம்மா இதை ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படிம்மா இருக்கும்ன்ட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் பார்க்குறாரு என் பையன். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே வரோம். இங்கே ஷார்க் ஃபிஷ்ஷஸ்ஸு கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸ் தான் இருந்தது, ரொம்ப இல்லை. ஓகே தான் சொல்லலாம். அப்புறம் என் பையன் பசிக்குதுன்ட்டான். உக்காந்துட்டோம், சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் மசால் பூரி அப்புறம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். என் பையன் காரமாக இருக்குது நல்லா இல்லைன்ட்டு அப்படியே சும்மா வாங்கினாங்க. அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி இது என்னடா ரூம் மாதிரி இருக்குது, ரெஸ்ட் ரூமான்னு பார்த்தா ரெஸ்ட் ரூமெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஏதோ ஒரு இது மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்தோம் ஜெயிண்ட் வீலு, இந்த பக்கம் ட்ரெயினு. ஸோ பசங்களுக்கு எது ஏற்றதாக இருந்துச்சோ சரி அந்த மாதிரி ரைட்ஸில் மட்டும்தான் அனுப்பிச்சோம். பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் அனுப்பலை. நாங்கள் பெரியவங்க வெறும் பசங்களை மட்டும் அனுப்பிச்சோம். அதனால் எது சின்ன ரைட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ரைட்ஸ்க்கு மட்டும் அனுப்பிச்சோம். இதுக்கு அனுப்பிச்சோம். இது 80 rupees என்ன இந்த ஃப்ராக் இதுக்கு. பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் ஓடிச்சு. எனக்கு தெரிஞ்சு ஓடுந்தலே இதுதான் கொஞ்சம் நேரம் சுற்ற விட்டாங்க இதில். ஸோ என் பையன் நான் பச்சை கலரில் தான் நிற்கிறேன், அப்போ தான் உட்காருவேன், அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ட்டு அதில் உக்காந்துட்டான். பச்சை கலர் ஃப்ராகில் தான் நான் உட்காந்துட்டு ஹாப்பி தான் பசங்க. எனக்கே பயம், அது ரொம்ப ஜம்ப் பண்ணி போனதில் எங்கே பசங்க விழுந்துடுவாங்களோ அப்படின்ட்டு அதே பயந்துனே இருந்தேன். பட் ஓகே, எப்படியோ மேனேஜ் பண்ணின்னு உக்காந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு இது கொடுத்துட்டு வந்துட்டாங்க அங்கேருந்து. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த இதுக்கு ட்ராகன் ட்ரெயின் தான் நினைக்கிறேன். இதுவும் 100 rupees தான். ஸோ அதில் போய் உக்காந்துட்டாங்க. எதெல்லாம் பசங்க ஒண்டியாக உட்கார முடியும், மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரைட்ஸ் தான் நாங்கள் மோஸ்ட்லி போனோம். நிறைய இருந்தது பெரியவங்களது, அடல்ட்டெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதுவாக தான் இருந்தது.
ஸோ நாங்கள் சின்ன சின்ன ரைட்ஸ் மட்டும் அமுச்சு வச்சோம். இதோ ஒரு 5 ரவுண்ட்ஸ் to 6 ரவுண்ட்ஸ் தான் வருது இந்த ட்ராகன் இந்த ட்ரெயின் கூட. பார்க்க போனால் மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸ் பேரே எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரியல சிலது. எது தெரியுமோ அது மட்டும் தாங்க சொல்கிறேன் நான். ஸோ இது டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே இருக்காது அதுக்கு. ஸோ அதுக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வாட்ரு இது பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் அதில் உக்காந்துட்டு இப்படி கையில் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். என் பையனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணான். இதுக்கு தான் ரொம்ப க்யூ இருந்தது. பசங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் நின்றுருப்பாங்க க்யூவில். அட் லாஸ்ட் எப்படியோ உக்காந்துட்டாங்க. ஸோ இதுலேயோ என்ன ஒரு 5 மினிட்ஸ் என்ன விடுறாங்க பசங்க ஆடுறதுக்கு. ஸோ அவங்க ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அது கொஞ்சம் பசங்களுக்கு ஹார்டாக இருக்குது. அது சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க என்ஜாய் பண்ணாங்க ஓகே அப்படின்ட்டு. இது 80 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் பசங்களுக்கு. ஸோ குறிப்பிட்ட சர்டன் ஏஜ் இருக்குது. அந்த ஏஜ் லிமிட்குள்ளே தான் அலோவ் பண்ணுறாங்க. என் பையனும் நல்லா சுற்றி சுற்றி விளையாடிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் டைம் முடிஞ்சிச்சு. அப்படியே கூப்பிட்டு இறக்கிட்டாங்க, வாங்க வாங்கன்னு. என் பொண்ணு ஃபஸ்ட்டே அங்கேயே இருக்கவே அவளை ஃபஸ்ட்டு இறக்கிட்டாங்க. என் பையன் நான் அவன் கையில் ஆப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த லாஸ்ட்டில் போயிட்டான். ஆக்சுவலாக எல்லா பசங்களையும் ஒருத்தராக இறக்குனால என் பையன் மட்டும் இல்லை நான் எப்படியோ அவன் கையில் கிடைக்க மாட்டேன். அது பார்க்க போனால் எல்லாரோட லாஸ்ட்டு போயிட்டான் அந்த என் பையன். நான் கிடைக்க மாட்டேன் இருமான், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் லாஸ்ட்டில் போயிடலாம். எல்லாரையும் இறக்கிட்டோம். என் பையன் வந்து இறங்கவே இல்லை. ஆக்சுவலாக லாஸ்ட் கார்னரில் போய் நின்றுட்டான் அவன். இவ்வளோ நேரம் சும்மா சுற்றி நின்றவன் இப்போ தான் போய் ஆடுறான் என் பையன். அப்புறம் அவர் விடவே இல்லை. அங்கே இருக்கிறவர் நான் பிடிச்சிடுறேன் அப்படி. என் பையன் இல்லை நான் தப்பிச்சிடுறேன்ட்டு. கொஞ்சம் நல்லா இருந்தது அங்கே காமெடியாக. எல்லாரும் பார்க்க போனேன் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க என் பையனை. இந்த பக்கம் வந்தால் அவர் இந்த பக்கம் ஓடுறான், இந்த பக்கம் வந்தால் அவன் அந்த பக்கம் ஓடுறது. இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாரும் இஸ்லான்னு போனாங்கன்னா என் பையன் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டே இருந்தான். அப்புறம் லாஸ்ட்லேயே என் பையனையும் போய் பிடிச்சிட்டாங்க. என் பையன் பாருமா நான் எப்படியெல்லாம் இதுவாகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் இதுக்கு வந்துட்டோம். இது எனக்கு எக்ஸாக்டாக பேர் எனக்கு தெரியல. பட் பசங்க மேலே ஏறி சரங்கி விழுறது தான். அதுலேயும் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் தராங்க. இதுவும் 100 ருபீஸ் சம்திங் தான். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆடுற மாதிரி டைம் தராங்க. பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க. ஓகே தான். வீட்லேயே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எப்படின்னா வந்து போகிறது பசங்களும் ஹாப்பி தான். நம்மளுக்கும் எவ்வளோ டென்ஷன்ஸ் இருக்கும், வீட்லேயே இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கும் கொஞ்சம் வெளியே வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது இல்லையா, கொஞ்சம் வந்து அப்படியே போடுறான்.
என் பசங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏறுறது, இறங்குறது, குதிக்கிறது, ஒரே ஜம்ப். பார்க்க போனால் ஏறவே மாட்டேன்ருக்காங்க. அதுலேயே கீழே ஜம்ப் பண்ணி தான் ஆடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே ஜம்ப்பு தான் பண்ணுறாங்களே தவிர அது மேலே ஏறி சரங்கின்னு வரணும் அப்படின்னே இல்லை. சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க. அப்போ கூட ஃபோர்ஸ் பண்ணி ஏறுங்க மேலே ஏறி போய் வாங்க ஃபோர்ஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருந்தது. நம்மளுக்கு பயமாக இருக்குது. எங்கே கீழே விழுந்துடுறாங்களோ, எங்கே லைக் அது பவுன்ஸ் ஆகிறத பார்த்தா நம்மளுக்கு பயம் ஆகுது. எங்கே கீழே வந்து விழுந்துடுவாங்க அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு அந்த பயமே கிடையாது. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனாலும் என் பொண்ணுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சு. லைக் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி தீஞ்சிடுச்சு அந்த இதில். அப்போவும் இல்லை நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டுன்னு அவங்களோட இதில் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஜெயிண்ட் வீலுக்கு தான் வந்தோம். வந்துட்டு ஏறிட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் பொண்ணு தான் வேண்டவே வேண்டான்னு கொஞ்சம் பயந்துட்டான். என் பையன் வாமா போகலாம் அப்படின்ட்டு. ஸோ எப்படியோ அப்படியே உக்காந்துட்டோம். ஒரு வழியாக உக்காந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் என்னவோ ஸ்லோவாக தாங்க போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக. அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ ஸ்பீடாக இருந்தது. எனக்கே தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. பயந்துட்டாங்க பசங்க கூட. நான் இருடா ஒரு இது எடுத்துக்கலாம் வீடியோனா, ஏம்மா இருடா கண்டென்ட் வேணும்டா அப்படின்னா, அப்போ நான் மேலேருந்து கீழே விழுந்துடுறோம், அதையும் ஒரு கண்டென்ட்டாக போட்டுருமா அப்படி அந்த மாதிரி இருந்தது. ஹோப்ஃபுல்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.